ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெட் மேக்ஸில் இன்றைக்கி மீன், மீடியன் அண்ட் மோட் அதோட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷனாக இருக்கும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்து ஃபைண்ட் த மீன் ஆஃப் சர்டன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது மொத்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, கீழே 5 வரும், மேலே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி எழுதணும். 25 5 30 20 30 60 60 15 75. அப்போ 75 டிவைடட் பை 5 இதை அடித்து கொடுத்தோன்னா 15. ஸோ இதுக்கு ஆன்சர் 15. இது ஒரு டைப் மாடல். இதில் நம்ம இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஈக்குவல் இன்டர்வலில் ஒரு ஆர்டராக இருந்துச்சுன்னா மிடில் இருக்க நம்பர் மோஸ்ட்லி சராசரியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். அடுத்து இதே இதில் வேறு என்ன பேட்டர்னில் கேட்கலான்னா, இந்த மாதிரி கேட்கலாம். முதல் 5 ஜோடி இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன, அது இல்லாட்டி ஃபஸ்ட்டு 5 ஆட் நம்பர்ஸ் என்ன, இல்லாட்டி கண்டினியூஸ் ஆட் நம்பர்ஸோட சராசரி என்ன, இல்லாட்டி முதல் 10 இயல் எண்களின் இன்டிஜர்ஸோட சராசரி என்ன அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒரே ஃபார்மேட்டு. ஆனால் இந்த இரட்டைப்படை எண்கள்னால் 0 தான் இன்க்ளூடட். முதல்ல 0 1 2 இரட்டைப்படைனால் 4 6 8. ஏன்னா 0 எப்படி நம்ம ஈவன் நம்பர்னு சொல்கிறோன்னா, எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதை ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 0வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால் நமக்கு 0வும் ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போ 0 2 4 6 8 இதுதான் முதல் 5 இரட்டைப்படை எண்கள் எடுத்துக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். இதில் பார்த்தோன்னா 6 4 10 8 2 10. அப்போ 20 டிவைடட் பை 5 நான் அடித்து கொடுத்தோன்னா 4. இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் கேட்காங்க. இது மாதிரி ஒரு சர்டன் நம்பர்ஸ் கொடுத்து அதோட சராசரியும் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சர் என்னென்னு கேட்பாங்க. இது என்ன செய்யலாம்னா, மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4 நம்பரோட சராசரின்னு சொல்லும்போது அந்த கொடுத்த சராசரியை 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 10 4ஆல் மல்டிபிள் பண்ணது 40. இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸில் இருக்கிறத நம்பர்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் எதுக்கு வேணும், எக்ஸ் வேணும். ஸோ அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 10 8 18 6ன்னு பார்க்கையில் 24. 24ஓட என்ன கூட்டினா நமக்கு 40 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 16. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் 16. இது ஒரு மெத்தடு. இன்னொரு ஃபார்மேட் எப்படின்னா, இது எப்படின்னா, ஏதாவது சர்டன் நம்ம இது இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீன் ஆஃப் 8 நம்பர்ஸ் 25. இஃப் 5 சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் நம்பர் வாட் வில் பி த நியூ மீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு நமக்கு சராசரி என்னென்னு கொடுத்துருவாங்க. மீன்னா சராசரி கொடுத்துருவாங்க, எவ்வளோ நம்பர்ஸ்னு கொடுத்துருவாங்க. அதில் இருந்து எந்த சம் வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆட் பண்ணுவாங்க, இல்லை மல்டிபிள் பண்ணுவாங்க. இந்த 3 ஆப்ரேஷனும் பண்ணும்போது நமக்கு அது புதுசாக கிடைக்கக்கூடிய சராசரி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்னால், என்ன கேட்குறாங்களோ அதே ஆப்ரேஷனை அதோட பண்ணிடணும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, 25 தான் நம்மளோட சராசரி. என்ன பண்ணுறாங்க, 5 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சராசரியிலேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா அதுதான் புதுசாக கிடைக்கக்கூடிய சராசரி. அப்போ ஆன்சர் 20. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 13 நம்பரோட சராசரி 30. இதில் ஒவ்வொரையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணினோன்னா அப்போ 180. அப்போ இதோட ஆன்சர் புதிய சராசரி என்னென்னா 180. இதுதான் இதோட மீனிங். இது என்னென்னா, இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் தான். எல்லா நம்பர்ஸும் இப்போ 13 நம்பருன்னா 13 நம்பரையும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்படி வரிசையாக எடுத்துக்கிறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3ன்னு இப்படி கண்டினியூஸாக 13 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா, எல்லாத்துலேயும் காமனாக 6ஐ வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் அந்த 13 நம்பர் அப்படியே உள்ளே வந்துடும். ப்ளஸ் டிவைடட் பை 13ன்னு பண்ணிடுவாங்க. ஓகேவா. இந்த 13ன்னு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 30 கிடைக்கிது. அப்போது இதோட மீனிங் என்னென்னா, இப்போது இந்த பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு இருந்தது ஓல்டோட சராசரி. அந்த 13 நம்பர் டிவைடட் பை 13 தான் இந்த சராசரி. அப்போ அதோட அடிஷ்னலாக என்ன வந்திருக்கு, 6 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 6ஐ இங்கே மல்டிபிள் பண்ணிட்டோம்னா புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய சராசரி என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ இதோட ஷார்ட்கட்டு தான் இது. இப்போ நம்ம இந்த